அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ரத்த செல்களை பத்தி பார்த்தோம். பிளாஸ்மா, அப்புறம் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் அப்படின்னா என்னென்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுக்கள், இந்த மாதிரி ரத்த செல்கள் இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. நம்மளோட உடல்ல பார்த்தீங்கன்னா ரத்தத்துல ரெண்டு பகுதி பொருள் இருக்கு. ஒன்று பிளாஸ்மா, இன்னொன்னு ஆக்கக்கூறுகள். அந்த ஆக்கக்கூறுகள் தான் இந்த மூணும். இது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரத்த சிவப்பணுக்கள். சரிங்களா? ஆர்பிசி. ஆர்பிசி அப்படின்னா எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிசி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எரித்ரோசைட். எரித்ரோ அப்படின்னாலே சிவப்பு அப்படின்னு அர்த்தம். எரித்ரோசைட் அப்படின்னு பேரு. ரத்த சிவப்பணுக்களுக்கு இன்னொரு பேரு எரித்ரோசைட் ஆர் ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் சிவப்பணுக்கள் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா இது சிவப்பு நிறத்துல இருக்கும். இந்த ரத்த சிவப்பணுக்கள் சிவப்பு நிறத்துல இருக்கிறதுக்கு காரணம் ஹீமோகுளோபின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிறமி. ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி இருக்கு. அதனாலதான் ரத்த சிவப்பணுக்கள் சிவப்பு நிறத்துல காணப்படுது. ஹீம் அப்படின்னா இரும்புன்னு அர்த்தம். சரிங்களா? ஹீம் அப்படின்ற சொல்லுக்கு இரும்பு அப்படின்னு அர்த்தம். டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகே. நம்மளோட உடல்ல ரத்த சிவப்பணுக்கள் தான் ரத்த செல்கள்லயே அதிகமா காணப்படக்கூடிய செல்கள். சரிங்களா? இந்த ரத்த சிவப்பணுக்கள் ஒரு செல் அப்படின்னா அதுக்கு நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே இருக்கும். செல் நுண்ணுறுப்புகள் காணப்படும். ஆனால் இந்த ரத்த சிவப்பணுக்கள்ல நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது போன்ற செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவது இல்லை. ஏன் அப்படின்னா இது மாதிரியான செல் நுண்ணுறுப்புகள் காணப்படாததுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மைட்டோகாண்ட்ரியா இதுதான் ரத்த சிவப்பணு. ரத்த சிவப்பணு பை கான்கேவ் அப்படி சொல்லக்கூடிய இருபக்க குளிர்ந்த வடிவம் உடையது. அதனுடைய வடிவம் என்னது? பை கான்கேவ். ரத்த சிவப்பணு பை கான்கேவ், இருபக்க குளிர்ந்த வடிவம் உடையது. சரியா? இதுல செல் நுண்ணுறுப்புகள் காணப்படாது. மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதெல்லாம் காணப்படாது. சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால இந்த ரத்த சிவப்பணுக்கள் உடலுடைய எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜனை விரைவா எடுத்துட்டு போகுது. ஒருவேளை மைட்டோகாண்ட்ரியா இருந்தா மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால ஆக்சிஜனை எளிமையா எடுத்துட்டு போகுது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், செல்லினுடைய அந்த எலும்பு மண்டலம் மாதிரி தான் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த செல்லுக்கு அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லாதனால மிக குறுகலான ரத்த தந்துகிகள், அதுகளுக்குள்ள கேபிலரிஸ், பிளட் கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிளட் கேபிலரிஸ்க்குள்ள ஈஸியா நுழைஞ்சு போக முடியுது. மைட்டோகாண்ட்ரியா இல்ல, நியூக்ளியஸ் இல்ல, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லை. இதுல ரத்த சிவப்பணுக்கள்ல. சரியா? ஓகே. இந்த ரத்த சிவப்பணுக்களுடைய இளம் உயிரிகள்ல காணப்படுன்றாங்க. முதிர்ந்த பாலூட்டிகள்ல, முதிர்ந்த உயிரிகள்ல ரத்த சிவப்பணுக்கள்ல செல் நுண்ணுறுப்புகள் காணப்படாது, இளம் உயிரிகள்ல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ரத்த சிவப்பணுக்கள் எங்க உற்பத்தி ஆகும் அப்படின்றது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ரத்த சிவப்பணுக்கள் எங்க உற்பத்தி ஆகும் அப்படின்னா எலும்பு மஜ்ஜை, அதாவது போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை அங்க உருவாகுது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய போன் மேரோல உற்பத்தி ஆகும் எது? இந்த ரத்த சிவப்பணுக்கள். சரி, ரத்த சிவப்பணுக்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கும்? ஒரு கியூபிக் மில்லிமீட்டர் ரத்தம் அப்படி சொல்லுவோம். ஒரு கியூபிக் மில்லிமீட்டர் ரத்தத்துல 5 முதல் 5.5 மில்லியன் அளவிலான ரத்த சிவப்பணுக்கள் காணப்படும். ரத்த சிவப்பணுக்கள் ஒரு கியூபிக் மில்லிமீட்டர் ரத்தத்துல 5 முதல் 5.5 மில்லியன் அப்படின்ற அளவுல காணப்படும். இதுல குறிப்பாக பெண்களுக்கு 4.5 அப்படின்ற லெவல்ல இந்த ரத்த சிவப்பணுக்கள் காணப்படும். ஆண்களுக்கு 5 முதல் 5.5 மில்லியன் அப்படின்ற அளவுல ரத்த சிவப்பணுக்கள் காணப்படும். இந்த ரத்த சிவப்பணுக்களை பத்தி வேற என்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, இந்த ரத்த சிவப்பணுக்களுடைய ஆயுட்காலம் அடிக்கடி கேட்பாங்க. லைஃப் ஸ்பேன், ரத்த சிவப்பணுக்களுடைய லைஃப் ஸ்பேன், ஆயுள் காலம் எத்தனை நாட்கள் அப்படின்னா 120 நாட்கள், 120 டேஸ். ரத்த சிவப்பணுக்களுடைய ஆயுட்காலம் 120 நாட்கள். எங்க உற்பத்தி ஆகும்? போன் மேரோஸ் சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள்ல உற்பத்தி ஆகும். சரி, 120 நாள்ல எல்லா ஆர்பிசியும் இறந்துருமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு ஆர்பிசிக்கும் 120 டேஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே லட்சக்கணக்கான ஆர்பிசிஸ் உருவாகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஏன் சிவப்பு நிறமா இருக்குன்னா ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி. ஹீமோகுளோபின் அப்படின்னு நிறமி இருக்கிறதுனால என்ன நிறமா இருக்கு? சிவப்பு நிறமா இருக்கு. ஹீம் அப்படின்னாலே இரும்புன்னு அர்த்தம். சரியா? ஓகே.
120 நாளுக்கு அப்புறம் இந்த ரத்த சிவப்பணுக்கள் இறந்துரும், அழிஞ்சிரும். அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா எங்க போய் ஸ்டோர் ஆகும்? அந்த அழிந்து போன இந்த ரத்த சிவப்பணுக்கள் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணீரல், அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஸ்பிளீன். ஸ்பிளீன்ல போய் ஸ்டோர் ஆகும். இந்த ரத்த சிவப்பணுக்கள், இறந்த ரத்த சிவப்பணுக்கள் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? மண்ணீரல்ல போய் ஸ்டோர் ஆகும். அதனால இந்த இறந்து போன ரத்த சிவப்பு செல்கள்லாம் அங்க போய் ஸ்டோர் ஆகி இருக்கிறதுனால மண்ணீரல் என்ன சொல்றேன்னா கிரேவ்யார்ட் ஆஃப் பிளட் செல்ஸ், ரத்த செல்களின் இடுகாடு அப்படின்னு சொல்லப்படுது. எது? மண்ணீரல், ஸ்பிளீன். எழுதிக்கோங்க. ஸ்பிளீன் அப்படின்னா என்னது? கிரேவ்யார்ட் ஆஃப் பிளட் செல்ஸ், ரத்த செல்களின் இடுகாடு அப்படின்னு அழைக்கப்படுது. எது? ஸ்பிளீன். ஸ்பிளீன்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அதாவது சுவரொட்டின்னு சொல்றோம், ஆடுகளுடைய சுவரொட்டி. ஏன் நம்ம சுவரொட்டி சாப்பிட்றோம்? அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். அதாவது நம்மளுடைய உடல்ல ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைந்தா, ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைந்தா நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அதுக்கு பேரு ரத்த சோகைன்னு பேரு. ரத்த சோகை. ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைந்தால் அதுக்கு பேர் என்ன பேரு? ரத்த சோகைன்னு ஏற்படும். அப்படின்னு என்னது? அனீமியா. அப்படின்னு என்னதுன்னா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படும். ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை நம்ம உடல்ல குறைஞ்சிச்சுன்னா அனீமியா என்ற பாதிப்பு ஏற்படும். அனீமியானா ரத்த சோகை. ரத்த சோகை ஏற்பட காரணமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. நம்ம உடம்புல இரும்பு சத்து குறைவா இருந்தா என்ன பண்ணும்? அனீமியா ஏற்படும். சரிங்களா? ரத்த சோகை ஏற்படும். அப்ப இந்த ரத்த சோகையை இல்லாமக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரத்த சோகை இல்லாமக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? முருங்கைக்கீரை சாப்பிடணும். முருங்கைக்கீரையில் அதிகமான இரும்பு சத்து இருக்கு. ஓகே, இது போக நம்ம ஆட்டினுடைய சுவரொட்டி சாப்பிட்றோம். ஆட்டினுடைய சுவரொட்டின்னு சொல்றோட ஆடுனுடைய ஸ்பிளீனை தான் சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, கிரேவ்யார்ட் ஆஃப் பிளட் செல்ஸ். கிரேவ்யார்டு ஆஃப் பிளட் செல்ஸ் எது? மண்ணீரல். அப்ப கிரேவ்யார்ட் ஆஃப் பிளட் செல்ஸ், அதாவது ஆர்பிசி அப்படின்னு சொல்றோம். அப்ப மண்ணீரல் தானே ஆட்டினுடைய மண்ணீரல். அப்ப அந்த இரும்பு சத்து எல்லாமே அந்த ஹீம், அந்த இரும்பு ஃபுல்லாமே என்ன பண்ணும்? அந்த ஸ்பிளீன்ல அடைஞ்சிருக்கும். நம்ம அதை சாப்பிட்றப்போ இன்ஸ்டண்டா நம்ம உடலுக்கு தேவையான அந்த இரும்பு சத்து கிடைக்குது. அப்ப ரத்த சோகை சரி செய்யப்படுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் பற்றிய தகவல். எங்க உற்பத்தி ஆகுது? எலும்பு மஜ்ஜையில, போன் மேரோல உற்பத்தி ஆகும். எங்க இது போய் அழியுது அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணீரல்ல, ஸ்பிளீன்ல. எத்தனை நாட்களுடைய லைஃப் ஸ்பேன்? 120 days. இது என்ன வடிவம் உடையது? பை கான்கேவ். இது சிவப்பு நிறமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஹீமோகுளோபின். ஹீம் அப்படின்னா இரும்பு. இதுல செல் நுண்ணுறுப்புகளான மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் இது எல்லாமே இல்லாம இருக்கிறதுனால எளிமையா எல்லா இடங்களையும் நுழைந்து செல்ல முடியுது. அதிகப்படியான ஆக்சிஜனை நம்ம உடலுடைய அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து செல்லுது. இதான் இதனுடைய முக்கியம். ரத்த சிவப்பணுக்கள் குறைவா இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நம்மளுக்கு ஏற்படும். இதுதான் ரத்த சிவப்பணுக்கள் பற்றிய முழுமையான தகவல். ரத்த சிவப்பணுக்கள்லாம் இதுக்குள்ள தான் கேள்விகள் வரணும். அது போலீஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, எஸ்ஏ எக்ஸாமா இருந்தாலும் சரி, டெட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, இதுக்குள்ள இருந்தா வரும். தெளிவா நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரத்த வெள்ளையணுக்கள். ரத்த வெள்ளையணுக்கள், அதாவது நம்ம எப்படி ரத்த சிவப்பணுக்களை எரித்ரோசைட் அப்படின்னு சொன்னோமோ அது மாதிரி ரத்த வெள்ளையணுக்களை லியூகோசைட். லியூகோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். லியூகோ மீன்ஸ் கலர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப லியூகோசைட் அப்படின்னு அர்த்தம். இந்த ரத்த வெள்ளையணுக்களுக்கு அங்க நம்ம பார்க்கும் பொழுது உட்கரு, நியூக்ளியஸ் கிடையாது. ரத்த சிவப்பணுக்கள்ல நியூக்ளியஸ் கிடையாது. ஆனால் ரத்த வெள்ளையணுக்கள்ல நியூக்ளியஸ் உண்டு, அதாவது உட்கரு உண்டு. நியூக்ளியஸ் பிரசன்ட் உண்டு. ஓகேவா? வேற என்ன? இந்த இரத்த வெள்ளையணுக்கள்லயே 5 வகை இருக்கு. அதை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா இங்க பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, இதுதான் இரத்த வெள்ளையணுக்களுடைய 5 வகைகள். மோனோசைட், ஈசனோஃபில், பேசோஃபில், லிம்போசைட், நியூட்ரோஃபில் அப்படி சொல்லக்கூடிய 5 வகையான இரத்த வெள்ளையணுக்கள் காணப்படுது. இதை எப்படி நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னா துகள்கள் உடையவை. இரத்த வெள்ளையணுக்கள் மொத்தம் 5 வகையா இருக்கு. ஒன்னு துகள்கள் உடையவை, இன்னொன்னு துகள்கள் அற்றவை. 2 வகையா வகைப்படுத்துறோம்.
துகள்கள் உடையவைனா கிரானுலோசைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து கிரானுலோசைட். கிரானுலோசைட் இது வந்து ஏ கிரானுலோசைட். ஏ கிரானுலோசைட் அப்படின்னு பேரு. துகள்கள் அற்றவை அப்படின்னு அர்த்தம். சரி, துகள்கள்னா என்ன அப்படின்னா இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல், ஈசனோஃபில். இது நியூக்ளியஸ், இது நியூக்ளியஸ். அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா டாட் டாட்டா இருக்கு இல்லையா, நிசில்ஸ் துகள்கள்னு பேரு, அதுக்கு பேரு. இப்ப இது ஒரு செல். வெள்ளையணுக்கள்லயே 5 வகை இருக்குன்னு சொன்னோம். நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசனோஃபில், லிம்போசைட், மோனோசைட் அப்படின்னு 5 இருக்கு. ஈஸியா நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, துகள்கள் உடையவை 1 நியூட்ரோஃபில். நியூட்ரோஃபில். அடுத்து 2வது பேசோஃபில். பேசோஃபில். 3வது ஈசனோஃபில். நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபில் 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 அப்படின்னு வரும். 3லயுமே ஃபில் அப்படின்னு முடியும். அப்ப துகள்கள் உடையவை. சரிங்களா? இதுதான் ஒரு உட்கரு இருக்கும், அதுக்கு சுத்தி நிசில்ஸ் சொல்லக்கூடிய துகள்கள் காணப்படும். இது என்னது? வெள்ளையணுக்களுடைய வகைகள் மொத்தம் 5 இருக்கு. அதுல 3 துகள்கள் உடையவை, கிரானுலோசைட். அடுத்து பாருங்க, வெள்ளையணுக்கள்லயே துகள்கள் அற்றவை 2 இருக்கு. 1 லிம்போசைட், 1 லிம்போசைட், இன்னொன்னு மோனோசைட். மோனோசைட். இதுதான் இரத்த வெள்ளையணுக்களுடைய வகைகள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இரத்த வெள்ளையணுக்களுக்கு உட்கரு உண்டு. சரிங்களா? ஆனா ரத்த சிவப்பணுக்கள்ல உட்கரு இல்லை. அதுல இருக்கக்கூடிய துகள்கள் அடிப்படையில ரத்த வெள்ளையணுக்கள் 5 வகையாக பிரிக்கப்படுது. துகள்கள் அடிப்படையில 2 வகையாக பிரிக்கப்படுது. அதோட துகள்கள் உடையவை, துகள்கள் அற்றவை. துகள்கள் உடையவைல 3 இருக்கு. நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசனோஃபில். அடுத்தது துகள்கள் அற்றவை ஏ கிரானுலோசைட், லிம்போசைட், மோனோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான செல்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்யும் அப்படின்றதுதான் அடுத்து பார்க்க போறோம். சரி, வகைகள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் துகள்கள் உடையவைல நியூட்ரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லியூகோசைட். லியூகோசைட்னால ரத்த வெள்ளையணுங்களாம், WBCனால ஒண்ணுதான். இந்த நியூட்ரோஃபில்னா என்ன அப்படின்னா துகள்கள் உடையவை. இதற்குள்ளே நம்ம துகள்கள் கொடுத்துருக்கோம். இதனுடைய உட்கரு 2 முதல் 7 கதுப்புகளை கொண்டதாக இருக்கும். 2 கதுப்புகள் இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 7 வரைக்கும் கூட இதனுடைய உட்கரு அந்த கதுப்புகளை கொண்டிருக்கும், லோப்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லியூகோசைட்லயே, WBCலயே 60 முதல் 65% எந்த செல்கள் காணப்படும் அப்படின்னா இந்த நியூட்ரோஃபில் தான் காணப்படும். இது எப்ப அதிகமா சுரந்து நம்மளுடைய உடல்ல வந்து பாதுகாக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல நோய் தொற்று ஏதாவது ஒரு இடத்துல வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அப்போது நம்ம உடல்ல இந்த நியூட்ரோஃபில் அதிகமா சுரந்து அந்த நோய் தொற்றையும் வீக்கத்தையும் கட்டுப்படுத்துற வேலையை நியூட்ரோஃபில் செய்யும். ஃபர்ஸ்ட். அடுத்து என்னது பார்த்தீங்கன்னா ஈசனோஃபில். ஈசனோஃபில் அப்படின்னா இது 2 கதுப்புகளை உடைய உட்கரு கொண்டதாக இருக்கும், துகள்கள் இருக்கும். இது கிரானுலோசைட். அதே மாதிரி 2 முதல் 3% லியூகோசைட்லயே, வெள்ளையணுக்கள்லயே 2 முதல் 3% இந்த ஈசனோஃபில் காணப்படும். இது எப்போ சுரக்கும், அதிகமா அதிகமா உற்பத்தி ஆகும் அப்படின்னா நம்ம உடல்ல ஏதாவது அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை ஏற்பட்டாலோ எங்கேயாவது வீக்கம் ஏற்பட்டாலோ இந்த செல் சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உடல்ல நச்சு ஏதாவது பாதிக்கப்பட்டதுன்னா நச்சு முறிவாகவும் செயல்படுவது இந்த ஈசனோஃபில். ஈசனோஃபில் தான் நம்ம உடல்ல ஏதாவது நச்சு பாய்சன் ஏற்பட்டுச்சுன்னா, பாய்சன் இருந்துச்சுன்னா அந்த பாய்சனை வந்து முறிக்கக்கூடிய நச்சு முறிவாகவும் செயல்படுவது எது? ஈசனோஃபில். சரிங்களா? அடுத்தது பேசோஃபில். துகள்கள் உடையவையிலேயே 3வது இருக்கக்கூடியது பேசோஃபில். பேசோஃபில் அப்படின்றது 0.5 இருந்து 10% வரைக்கும் நம்மளுடைய ரத்தத்துல வெள்ளையணுக்கள்ல காணப்படும். ரத்தத்துல பிளாஸ்மா இருக்கு, அதுக்கப்புறம் ரத்த கூறுகள் இருக்கு, அதுல சிவப்பணு இருக்கு. சிவப்பணுக்களை பத்தி தெளிவா நம்ம நடத்தி இருக்கிறோம். வெள்ளையணுக்கள் இருக்கு. வெள்ளையணுக்கள்ல 5 வகையான செல்கள் இருக்கு. என்னது? அதுல 2ஆ பிரிக்கிறோம், துகள்கள் உடையவை, துகள்கள் அற்றவை. அதுல ஒண்ணுதான் இந்த பேசோஃபில். பேசோஃபில் அப்படின்றது துகள்கள் உடையவை அப்படின்ற தலைப்புக்குள்ள வருது. இந்த பேசோஃபில் இந்த ரத்த வெள்ளையணுக்கள்ல 0.5 இருந்து 10% வரைக்கும் காணப்படும். இது எப்போ செயல்படும் அப்படின்னா நம்ம உடல்ல எங்கேயாவது வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதை தடுப்பதற்காக இந்த பேசோஃபில் அதிகமாக உற்பத்தி ஆகி அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்துற வேலையை செய்யும். இப்ப நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசனோஃபில் இந்த 3ம் என்னது?
துகள்கள் உடைய வெள்ளையணுக்கள். அடுத்து 2 இருக்கு, துகள்கள் அற்ற வெள்ளையணுக்கள், லிம்போசைட் அண்ட் மோனோசைட். இப்போ லிம்போசைட்னா என்ன? லிம்போசைட் அப்படின்னா இது 20 முதல் 25% நம்மளுடைய இரத்த வெள்ளையணுக்கள்ல இருக்கக்கூடிய செல்லுகளை இது காணப்படும். அடுத்தது இது எப்போ செயல்படும் அப்படின்னா, நம்ம உடல்ல ஏதாவது பாக்டீரியா ஒரு வைரஸ் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாக்டீரியா ஒரு வைரஸ் தொற்றை வந்து தடுக்கிற வேலையை இந்த லிம்போசைட் செய்யும். லிம்போசைட் அப்படின்றது எலும்பு மஜ்ஜைகள்ல உற்பத்தி ஆகும், சரிங்களா? அதை போன் மேரோலே உற்பத்தி ஆகக்கூடிய லிம்போசைட் இருக்கு. அதாவது பி லிம்போசைட் அண்ட் டி லிம்போசைட். லிம்போசைட்லயே டி லிம்போசைட் அப்படின்னு இருக்கு, டி லிம்போசைட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு பி லிம்போசைட் அப்படின்னு ஒன்று இருக்கு, பி லிம்போசைட். அதாவது போன் மேரோல உற்பத்தி ஆகிற லிம்போசைட் அப்படின்னு இருக்கு. டி லிம்போசைட்னா நம்ம நாளமில்லா சுரப்பி மண்டலத்துல மார்பு பகுதியில ஒரு சுரப்பி இருக்கும், அதுக்கு பேர் தைமஸ் சுரப்பின் பேர். அந்த தைமஸ் சுரப்பில இருக்கக்கூடிய அந்த அங்க உருவாகிற லிம்போசைட்டுக்கு பேர் தான் டி லிம்போசைட், தைமஸ் லிம்போசைட். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த தைமஸ் லிம்போசைட் இருந்தாதான் இந்த பி லிம்போசைட்டே உற்பத்தி ஆகும். தெரிஞ்சுக்கோங்க, இந்த பி லிம்போசைட் எப்போ உற்பத்தி ஆகும்? டி லிம்போசைட் ஒழுங்கா செயல்பட்டாதான். குழந்தைகள்லையும் வயதானவர்கள்லையும் இந்த டி லிம்போசைட் சரியாக செயல்படாது, இருக்காது. ஏன்னா வயதானவர்கள்ல தைமஸ் அப்படின்ற சுரப்பியே இல்லாம ஆயிரும். அதனாலதான் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எளிதில் பாக்டீரியா வைரஸ் தொற்று ஏற்படுது. ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகளுக்கு அப்பதான் வளர ஆரம்பிக்கும் இந்த தைமஸ் சுரப்பி. அப்ப டி லிம்போசைட் உற்பத்தி ஆகாது. அப்ப பி லிம்போ என்ன சொல்லிட்டேன், டி லிம்போசைட் நம்ம மார்பு பகுதியில் தைமஸ்ன்ற ஒரு சுரப்பில இந்த டி லிம்போசைட் உற்பத்தி ஆகும். இந்த டி லிம்போசைட் தான் போன் மேரோ லிம்போசைட்டவே போய் தூண்டும். அப்ப இந்த லிம்போசைட் ஒழுங்கா இருந்தாதான் நம்ம உடல்ல பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றை தடுக்கும். அதனாலதான் லாக்டவுன் கொரோனா காலத்துல வயதானவர்கள் குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு லிம்போசைட் சரியா செயல்படாது. லிம்போசைட் சரியா இருந்தாதான் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை எதிர்த்து செயல்படும். இதான் லிம்போசைட்டோட வேலை. 20 முதல் 25% ரத்த வெள்ளையணுக்களில் காணப்படும். அடுத்து என்ன இருக்கு? மோனோசைட். மோனோசைட் தான் ரத்த வெள்ளையணுக்கள்லயே லியூகோசைட்டுகள்லயே பெரியது, மிகப்பெரிய WBC செல். லியூகோசைட்டுகள்லயே, லியூகோசைட் மீன்ஸ் WBC ஒயிட் பிளட் கார்பசெல்ஸ் தான் நம்ம லியூகோசைட்னு சொல்றோம். எரித்ரோசைட்னா சிவப்பணுக்கள், லியூகோசைட்னா வெள்ளையணுக்கள். வெள்ளையணுக்கள்லயே பெரியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மோனோசைட். இதை இன்னொரு பேர்லயே சொல்லுவாங்க மேக்ரோபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ரோபேஜ். இதுதான் மிகப்பெரியது. இதை இன்னொரு பேரும் சிறப்பு பேர் சொல்லுவாங்க, மேக்ரோபோலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ரோபோலிஸ்மேன் அல்லது மேக்ரோ ஆர்மி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு போலீஸோ ராணுவமோ நம்ம நாட்டுக்குள்ள யாரையும் வராம தடுப்பாங்க. அது மாதிரி நம்ம உடலுக்குள்ள வேற ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் மீன்ஸ் பாக்டீரியா வைரஸ் ஏதாவது உள்ள வந்துச்சுன்னா அதை போய் தடுக்கிற வேலையை முதல்ல இந்த மோனோசைட் தான் செய்யும். ஏன்னா இது மிகப்பெரியது. இது அமீபாய்டு வடிவம் உடையது. அமீபாய்டு வடிவம் மீன்ஸ் இப்படி அமீபாய்டு வடிவமுடையது, அமீபாய்டு வடிவமுடையது, சரிங்களா? இது 5 முதல் 6% நம்ம ரத்த வெள்ளையணுக்கள்ல காணப்படும். இதனுடைய முக்கியமான வேலையே செல் விழுங்குதல், பேகோசைட்டோசிஸ் சொல்லுவாங்க, என்கல்ஃபிங் த செல்ஸ். இது என்ன பண்ணும்? போய் தடுக்கும். ஒரு பாக்டீரியாவையோ பாக்டீரியாவை, குறிப்பா பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னா முதல்ல போய் தடுக்கும். முடியலையா அதை விழுங்கி அந்த ஃபாரின் பார்ட்டிகளா இருக்கக்கூடிய பாக்டீரியாவையே விழுங்கி நம்ம உடலை காப்பாற்றும். அதனால இது என்ன சொல்லுவாங்க? செல் விழுங்குதல் செயலில் ஈடுபடக்கூடிய ரத்த வெள்ளையணு எதுன்னு கேட்பாங்க? மோனோசைட். மோனோசைட்டுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? மேக்ரோபேஜ். புரிஞ்சா? ஓகே. இதுதான் ரத்த வெள்ளையணுக்களை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ரத்த வெள்ளையணுக்கள் ரெண்டு பகுதியா பிரிக்கிறோம். துகள்கள் உடையவை, துகள்கள் அற்றவை. அதாவது கிரானுலோசைட் அண்ட் ஏ கிரானுலோசைட். துகள்கள் உடையவை அப்படின்னாலே ஃபில்னு ஒரு நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசனோஃபில். துகள்கள் அற்றவை மோனோசைட், லிம்போசைட். அது ஒவ்வொன்றை பத்தி நம்ம தெளிவா பார்த்தோம். அடுத்தது 3வது நம்ம பார்க்கக்கூடிய ரத்தத்தின் ஆக்கக்கூறுகள்ல ரத்த தட்டுக்கள், அதாவது பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் எப்படி சொல்லுவாங்க? த்ரோம்போசைட். பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், த்ரோம்போசைட் அப்படின்னு சொல்றோம். எரித்ரோசைட் அப்படின்னா ரத்த சிவப்பணு. லியூகோசைட், லியூகோ மீன்ஸ் கலர்லெஸ், லியூகோசைட் அப்படின்னா ரத்த வெள்ளையணுக்கள். அப்புறம் த்ரோம்போசைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்த தட்டுக்கள், அதாவது பிளேட்லெட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸ் எப்படி இருக்கும்? கலர்லெஸ். அதே மாதிரி வெரி ஸ்மாலரா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். இதுல உட்கரு இருக்குமா? இதான் பிளேட்லெட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸ்ல உட்கரு இருக்குமா அப்படின்னா இருக்காது. இது எவ்வளவு இருக்கும் எண்ணிக்கை? 1 கியூபிக் மில்லிமீட்டர் ரத்தத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2.4 இருந்து 4 lakhs, 4 லட்சம், 2.5 லட்சம் முதல் 4 லட்சம் வரைக்கும் என்ன இருக்கும்? ரத்த தட்டுக்கள் காணப்படும். இதனுடைய லைஃப் ஸ்பேன் 8 to 10 days, 8 முதல் 10 நாட்கள்ல இதனுடைய லைஃப் ஸ்பேன் இருக்கும்.
சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான எதுக்கு எந்த செயல்பாடுக்கு இது உதவும் அப்படின்னா ரத்தம் உறைதல், பிளட் கிளாட்டிங் அதுல உதவும். அப்போ இந்த பிளட் கிளாட்டிங் உதவக்கூடியது த்ரோம்போசைட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? புரோத்ரோம்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் புரோத்ரோம்பின். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரோத்ரோம்பின் நம்மளுடைய எங்கேயாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா ரத்தம் வந்து போய்கிட்டே இருக்காம கொஞ்ச நேரத்துல ரத்தம் உறைஞ்சிரும். அதுக்கு காரணம் இந்த புரோத்ரோம்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள். சரிங்களா? இந்த புரோத்ரோம்பின்னாலதான் என்ன பண்ணுது, ரத்தம் உறைதல் ஏற்படுது. இப்ப நமக்கு ரத்த தட்டுக்கள் சரியான எண்ணிக்கையில இந்த 2.5 இருந்து 4 lakhs இந்த எண்ணிக்கையில இல்லாம குறைவா இருந்துச்சுன்னா ரத்த உறையாமை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரத்த உறைதலில் ஈடுபடக்கூடிய வேதிப்பொருள் பொட்டாசியம் கே. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதனாலதான் வைட்டமின் கே இல்லைன்னா ரத்த உறையாமைன்ற நோய் ஏற்படும். அப்போ வைட்டமின் கே அப்படின்றது பொட்டாசியத்தை குறிக்குது. இவ்வளவுதான். இதுதான் ரத்த செல்கள். சரிங்களா? ஆர்பிசினா என்ன, டபிள்யூபிசினா என்ன, பிளேட்லெட்ஸ்னா என்ன தெளிவா நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள் இது குறைவா இருந்தாலோ அதிகமா இருந்தாலோ என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத இங்க பார்க்க போறோம். அனீமியா ஏற்கனவே பார்த்தோம். ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை நம்ம உடல்ல குறைவா இருந்துச்சுன்னா அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படும். அதே மாதிரி லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு அர்த்தம். டபிள்யூபிசி இருக்கு இல்லையா, நம்முடைய உடல்ல ரத்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை 1 கியூபிக் மில்லிமீட்டர்ல 8000 வரைக்கும் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லாம இருப்போம். 8000 வரைக்கும் இருக்கணும். 8000க்கும் அதிகமாக சுரந்துச்சுன்னா அதுக்கு பேரு லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு அர்த்தம். லியூகோசைட் அப்படின்ற செல் அதிகரிச்சுச்சுன்னா லியூகோசைட்டோசிஸ். அடுத்தது லியூகோபினியா. இந்த ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை 1 கியூபிக் மில்லிமீட்டர் ரத்தத்துல 8000க்கும் குறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லியூகோபினியா. அதாவது டபிள்யூபிசியினுடைய எண்ணிக்கை குறைதல், லியூகோசைட் அதனுடைய எண்ணிக்கை குறைவது லியூகோபினியா. அடுத்து பாருங்க த்ரோம்போசைட்டோபினியா அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்புல ரத்த உறைதலுக்கு காரணமான த்ரோம்போசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு த்ரோம்போசைட்டோபினியா அப்படின்னு பேரு. அடுத்த கடைசியில பாத்தீங்கன்னா லுக்கேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த புற்றுநோய் அப்படின்னு அர்த்தம்னா இந்த டபிள்யூபிசியோட எண்ணிக்கை அபரிமிதமா இருக்கிறது. 8000 இருந்து 2 லட்சம் அந்த மாதிரியான எண்ணிக்கையில அபரிமிதமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு, லுக்கேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோய் அப்படின்னு பேரு. இதுதான் இந்த டாபிக் ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இதயம் அதனுடைய செயல்பாடு தெளிவா பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.